இது வரைக்கும் ஆச்சு. நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று பேசிட்டே இருப்போம். அதே மாதிரி அன்னைக்கு ரோட் ஷோ யாருமே பிளான் பண்ணல. ஆனா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்மளே கொண்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரோட் ஷோ நம்ம பிளான் பண்ணல. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. என்னன்னா, நம்ம அந்த வெள்ளத்துல வந்து தளபதியே வெளியே போயிருக்கலாம். அன்னைக்கு போயிருந்தா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, தளபதி வெளியே போயிருந்தா கூட்டம் அதிகமா வரும். அப்ப நம்ம அன்னைக்கு கொடுக்குற அந்த ஒரு எந்த நிவாரண பொருட்களும் அது நிவாரண பொருட்களா இருக்காது. தளபதி போனாலும் அதிகமான கூட்டம் வந்துடும். அப்போ அது வந்து சரியா இருக்காதுன்னு சொல்லி அவர் வெளியே போகல. அன்னைக்கு நம்மளை வந்து அவ்வளவு கிண்டல் பண்ணாங்கல்ல. ஆனா இப்போ கூட அவர் வந்து ஒரு நம்மளோட காரணத்துக்காக தான் உள்ள வந்தாப்புல, ஐ மீன் கோயம்புத்தூருக்கு வந்தாப்புல. சரியா? அதாவது நம்ம என்ன சொல்றது, இந்த ஓட் விஷயத்த நம்ம மக்களுக்கும் நம்ம பசங்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணுக்காண்டி தான் கோயம்புத்தூருக்கே வந்ததான காரணம், முதல் காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுல வந்து அவர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா அவர் வெளியே வந்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத காட்டிட்டாப்புல. அது மட்டும் இல்ல ப்ரோ, நீங்க இன்னொன்னு பார்க்கணும். கொங்குல வந்து மாஸ் காமிக்கிறதுங்கிறது அது ஒரு கண்டிப்பா கொங்கு நிஜமா பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க. அது ஸ்ட்ராட்டஜி, கொங்குக்கு வரணுங்கிற ஸ்ட்ராட்டஜி. ஆனா கொங்குக்கு வந்து ரோட் ஷோ நடத்துங்கிறதும் அவரோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது. கொங்குக்கு வந்தா மக்கள் எப்படி அவரை வரவேற்பாங்கன்னு அவருக்கு தெரியும். இல்ல நம்ம ஐ மீன் தளபதியை விரும்புற அவ்வளவு பேத்துக்கும் தெரியும். ஆனா அதை அவர் வந்து அதை ஃபர்ஸ்ட் யோசிக்கவே இல்லைல்ல. உண்மையாவே யோசிக்கல. ஆனா கேக்குதாடா? கேக்குது ப்ரோ? எல்லாம் பார்த்து ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டியா? ஏண்டா நான் தான் இந்த 50 ஃபாலோ 100 ஃபாலோ பார்த்து கொடுக்க மாட்டியா? மறுபடியும் பக்காவது. ஆமா, நீ பேசுறதும் விட்டு விட்டு தான் கேக்குது. இல்ல உனக்கு நெட்வொர்க் இஷ்யூவா என்னன்னு தெரியல. இல்ல எவன் தான் என்ன சொல்றது, ஸ்பீக்கர் கொடுக்கும்போது பார்த்து அதான் ஊப்பிங்க இதுக்குன்னே அலையிறாங்க, இதுக்குன்னே ஒரு பேசி கொடுக்குறாங்க. என்ன ஜென்மோன்னே தெரியல. இல்ல இப்படின்னு ஒரு கணக்கு போரு, இதுலயும் ஒரு காசு வாங்கி இந்த வயிறு வளர்த்து சோறு எப்படி செரிக்குதுன்னு வர தெரியல. ஆனா சத்தியமா அந்த அந்த கேக்குது நண்பா, அந்த ஊபிக்கு கூட நம்ம தான் போராடுறோம். அடுத்த யாரு பேசுறது? பாலமுருகனா? ஆமா ஆமா சார். இல்ல பாலமுருகன் ப்ரோ, நம்ம இல்ல கொஞ்சம் பிராக்டிகலாவும் ரியாலிட்டியாவும் பேசுறீங்களா? சாரி ப்ரோ, நான் தப்பா பேசினா மன்னிச்சிருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல ப்ரோ, அது அவரு வந்து இதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவர் வந்த இவ்வளவு கூட்டம் வரும்னு கூட அவர் நினைச்சுக்க மாட்டாரு. கூட்டம் வரும் ஓகே, ஆனாலும் இந்த மாதிரிலாம் அவர் நினைச்சிக்கவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு அவரு அறிவுறுத்தின விஷயம் என்ன, நண்பா, நீங்க என் மேல பாசம் வச்சுக்கிறது புரியுது. ஆனா நீங்க பாசம் வச்சிருக்கிறத கூட அவங்க வந்து எதிரா இருக்கிறவங்க கூட நம்மள தப்பா காட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கரெக்டா அறிவுறுத்திருக்காரு. இந்த விஷயங்களை கூட இது வந்து என்ன சொல்றது, அதுவும் நம்ம தலைவருக்கு வந்து இது பவர் தானே. ஏன்னா யாருமே இது 2-3 நாளா புலம்பிட்டே இருந்தாங்க. அப்படி குதிக்கிறாங்க, இப்படி வராங்க போறாங்க. இல்ல என்ன கேட்டா பவுன்சர்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேரவனுக்கு மேல விஜய் நிக்கும் போது ஓப்பன் அந்த டே 1 அப்ப இல்ல. அது முதல்ல என்ன கேட்டா அது முதல் ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா செகண்ட் டே ஒன்னு குதிக்கல. ஏன் கை நீட்டும் போது கூட பவுன்சர்ஸ் தடுக்கிறதுக்கு இருந்தாங்க. பவுன்சர்ஸ் கிட்ட ஒண்ணு அதான் விஜய் சொன்னது, விஜய் சொல்லியிருப்பாரு, அதான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, பிளாக் பண்ணுங்க, அதான் யாரையும் வந்துட்டு அடிக்காதீங்க, இது பண்ணாதீங்கன்னு அதான் முன்னாடியே இது பண்ணிருப்பாரு. என்ன கேட்டா இல்ல விஜய் நினைச்சிருக்கு. ஆனா இல்ல உண்மை என்னன்னா விஜய் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அந்த செக்யூரிட்டி டீமே நினைச்சிருக்க மாட்டாங்க. நினைச்சிருந்தா கூட அது வேணான்னு ஒரு விஜயம் சொன்னாலும் சொல்லியிருப்பாரு, கேரவனுக்கு மேல யாரும் நிக்க வேணாம் அப்படின்னு. ஆனா இதுதான் மரத்து மேல இருந்து இல்ல எங்க வந்தானுங்கன்னே தெரியல அது. ஆனா அதுக்கப்புறம் அதான் செகண்ட் டேல இருந்து அந்த கேரன் மேல இருக்கிற மாதிரி நம்மளோட அன்பையும் அவரால் தடுக்க முடியாது. பாலமுருகன் சொல்லுங்க. இல்ல
வந்து உண்மையாலுமே அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட்டம் வரும்னு தெரியும், ஓகேவா? ஆனா இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு யாருமே ப்ரிடிக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, ஓகேவா? என்னடா அது மாநாடு ஆமா. இவ்வளவு பெரிய இது, அது ஒரு ரோடு ஃபுல்லா ஜனங்க தான் நின்னாங்க. நீங்க ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது யாருமே மூவ் ஆகல, வேன் மட்டும்தான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, புரியுதா? அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஓரத்துல ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா ஜனங்க அப்படியே லைட்டா தான் மூவ் ஆகி அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து கோயம்புத்தூரை சம்பிச்சு நிற்கும்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அது அது வந்து என்ன சொல்றது, ஒரு எதிர்பாராத விதமா பார்த்தீங்கன்னா அது ஒரு என்னதான் பிளான் பண்ணாலும் அப்- நம்மளை மீறி ஒன்று இருக்கு பாத்தியா. ஸோ கட்டு கடக்காத ம். கூட்டம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் தான் அன்னைக்கு நடந்துச்சு. அது போக போக பார்த்தீங்கன்னா இது சரியாகிடும். அது அதான் ஆனா தளபதிக்கு நான் இல்ல இல்ல நான் நான் தளபதிக்கு நினைச்சு கூட பார்க்கல ப்ரோ. இல்ல ம். தளபதிக்கு இதுல என்ன ஒரு இது, அஹ், எந்த ஒரு விதத்துலயும் அந்த பிகில் ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், பிகில் அந்த இதுல கூட பார்த்தீங்கன்னா இவனுங்க தளபதியை பழி வாங்குறதா நினைச்சிட்டு ரசிகர்கள் தான் பார்த்தீங்கன்னா இது பண்ணாரு, வெளில போட்டு இது பண்ணாருங்க அடிச்சாரு. அப்ப கூட அவரு அடிச்சது. அவரு அவரு சொன்ன ஒரே வார்த்தை வந்து என்ன என்ன வேணாலும் பண்ணுங்களா, என் ரசிக மேல கை வைக்காதீங்களா, அதுக்கப்புறம் சும்மா விட மாட்டான். அதுதான் புரியுது. ஸோ அந்த ஒரு இதான் எப்பயுமே கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பிரைமரியா அதுதான் அவர் நினைப்பாரு. அதுதான் ஆமா அது வந்து அவரு வந்து அது எப்படி சொல்றது, இப்ப வந்து இந்த மாதிரி அது வராதீங்கன்னு. ஏன்னா பசங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அவரை பார்க்கணும், ஒரு வாட்டியாச்சும் லைஃப்ல பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவும் அவருக்கு தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பசங்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, அந்த மாதிரி இதாகவும் ஆயிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு இதில் தான் அது ஒரு தர்ம சங்கடத்துல தான் அவர் சொல்றாரு. ஏன் இன்னொன்னு இவனுங்க வந்து கழுகுன்னு சொல்ல முடியாது, இவனுக்கு வந்து ஓனாய் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம். அதாவது அனைத்து கட்சி மாநாடுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்குலாம் போட மாட்டானுங்க. இவனுங்கெல்லாம் பார்த்தீங்க இந்த ஒருமைப்பாடு வந்து இதுல மட்டும்தான் தெரியும். அதாவது தளபதி அட்டாக் பண்றதும் தாவேகா வந்து இது பண்றதும் நெகட்டிவிட்டி பரப்புறது இதுல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, அது பாஜகவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும். திமுகவோட அந்த என்ன சொல்றது, அவங்க கிட்ட அந்த 200 ரூபா கைக்கூலிகள் இவங்களா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த தோழமை கட்சிகள்ல இருந்து இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதுதான் வேற இல்லைங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா மீடியா எல்லா சேனலையும் வச்சுன்னு சின்ன சின்ன விஷயம் கிடைத்தாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பரப்பலாம். இன்னொன்று எந்த அளவுக்கு, அதாவது அஹ், இவனுங்க எந்த அளவுக்கு இது பண்றாருன்னா, அதான் சொல்றேனே இது அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அது அஹ், இந்த இதுல வேன்ல போயிட்டு இருக்கும்போது அதை கட் பண்ணிட்டு உதயநிதி போறத காமிக்கிறானுங்க. இன்கேஸ் அந்த என்ன சொல்றது அதுல ஏதாவது ஒரு இது அந்த பையனை கூட அது கீழே உண்டா ஏதாவது இதாயிடுச்சு நீங்க இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இதை கட்டு கிடங்காத கூட்டத்துல ஏதாவது ஒரு இது என்ன சொல்றது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஆச்சு நீங்க அப்பதான் அதை திருப்பி திருப்பி போட்டு காமிப்பாருங்க, புரியுதா? ஏன்னா இந்த இதுக்கு சென்னையில கூட பார்த்தீங்கன்னா அந்த ஈசிஆர்ல ஒரு செயற்கூட்டம் ஒன்று செயற்குழு கூட்டம் ஒன்று நடந்துச்சு பத்தியா. அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கும்பலாம் விட்டாங்களே ஞாபகம் இருக்கா? பாம்பு விட்டானுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவுன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளரை வந்து நெஞ்சில குத்திட்டாருன்னு சொல்லிட்டு அது வந்து இதெல்லாம் பண்ணானே சீன்லாம் போட்டவன ஞாபகம் இருக்கா? ஆனா அன்னைக்கு காலையில அன்னைக்கு காலையில வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற வேற விஷயம் வேற வேற விஷயம் தான் காமிச்சிட்டு இருந்தானுங்க. ஓகே ஒன்லி யூடியூப்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது அந்த இதுக்கு லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் யூடியூப் லைவ்லயும் என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா ரேவந்த் அங்க தான் இருந்தான், ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தான்னா சாரி ரேவந்த் அங்கல்ல அங்க வேற நம்ம பசங்க யாரு கிஷோர் அங்க இருந்தாரு, ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஈசிஆர் ரோட்ல அந்த மகாபலிபுரத்துக்கிட்ட இது ரோட்லாம் பிளாக் ஆகுது, இங்க பாருங்க ஒரு கட்சி வந்து அதான் முன்னாடியே இது பண்ணியிருக்க மாட்டாங்களா, என்ன சொல்றது எதுவுமே பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்களா அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி நெகட்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தானுங்க. கொஞ்ச நேரம் அதையும் விட்டு ஒன்றுத்துக்கும் இல்லாத நியூஸை போட்டுட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நெஞ்ச பிடிச்சி ஊந்த உடனே அதையே திருப்பி திருப்பி போட்டு அதுக்கு கண்டனம் இதுக்கு பத்திரிக்கையாளர் கண்டனம் விஜய் மன்னிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இதெல்லாம் மீடியா போட்டிருக்கானுன்னு வையேன். அதாவது அவனுங்க நம்ம டிஆர்பி வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால அவனுங்களால பார்த்தீங்கன்னா நமக்கு இனியளவும் பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? பிரயோஜனம்னா என்னது, ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காங்க சோசியல் மீடியாவட்டும் எல்லாத்துலயும். ஆனா அவனுங்க வந்து இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயத்துல கூட பார்த்தீங்கன்னா எதுல நரேட்டிவ் செட் பண்ணலான்னு பார்ப்பானுங்க. அது வந்து இதோ இப்ப கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப கூட நடந்து எத்தனையோ விவாத மேடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்களை கட்டுப்படுத்தணும், அட்லீஸ்ட் அவர் ஒரு அறிக்கையாச்சும் ஒண்ணு அது இதுன்னு தான் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கதறிட்டு இருந்தாங்க. இதை கூட அவர் கட்டுப்படுத்த மாட்டாரா?
அப்புறம் எப்படி இங்க அரசியல் படுத்துவாங்க, நாளைக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா தமிழகமா, நாளைக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியாள போறாங்களான்னு சொல்லல. ஸோ அவருக்கு வந்து அந்த இதுவும் இருக்குது, நமக்கு அந்த அந்த நிர்பந்தமும் இருக்கு. அதுதான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன் பார்த்தியா, அந்த ஸ்பேஸ் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தியா. ஸோ இதுக்கப்புறம் எப்படின்னா அந்த வேன் போகும்போது ட்ரஸ்டபிள் பீப்புள், ஓகேவா, அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது ஃபுல்லாகவே. ஏன்னா இப்போ வரைக்கும் கட்சியில வந்து சேர்ந்திருக்கிற அந்த அதாவது களத்துல இறங்கி இப்போ ஊர்ல இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது விலையில உணவுமா இருக்கட்டும், இந்த இது கோடை வெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்றது இந்த மோர்பந்தல் நீர்பந்தல் வச்சு கொடுத்ததா இருக்கட்டும், இவங்களே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி வாலண்டியர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் இதாக இருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் 1 இயர்லயே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதுலேயே ட்ரஸ்டபுள் பர்சனே எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாகவும் ஒரு பாதுகாப்பாகவும். ஏன்னா புதுசா வர்றவங்கள தெரியாது. இப்ப நம்ம ஏஜ் மாதிரி தான் இருக்கு, இப்போ உன் ஏஜ் மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சொம்பா கூட இருப்பான், புரியுதா. ஸோ அவனை மாதிரி ஆள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கிட்ட வந்தா இல்ல அவனே பார்த்தீங்கன்னா கையை உடைச்சிட்டா இல்ல அவனே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ அதனால வந்து இதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுப்பாங்க எப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரை எங்கெங்க என்ன சொல்றது அந்த இதுக்கு என்ன சொல்றது அந்த வேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா வேன் போகிறதா இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், அது எந்தெந்த அளவுக்கு சேஃபாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் விட்டு நடந்து வர்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் அவங்க இது பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அதுதான். உண்மைதான். இது நிறைய வாட்டி சொல்லியாச்சு ப்ரோ. மாநாடு ஆரம்பிச்ச டைம்லயே சொன்னாங்க, பைக்ல வரும்போது பார்த்து வானா, அப்பதான் லாரியில கொண்டு போய் விட்டு செத்து போனான் ஒருத்தன், ஞாபகத்தை இல்ல நம்ம அந்த பையனுக்கு வந்து உண்மையா சொல்றேன், அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ம். அந்த டைம்ல அது அவரு சொன்ன அந்த அறிக்கை கூட போய் சேர்ந்திருக்குமான்னு தெரியுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எக்ஸைட்மெண்ட்ல தான் இருந்திருப்பாங்க. நான் யாரையும் நியாயப்படுத்த விரும்பல. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது நமக்கு தெரிஞ்ச பசங்களா இருக்கும், நமக்கு இது ரொம்ப ஆர்வமா இருக்கிற பசங்களா இருக்கும், புதுசா வர பசங்கிட்ட நம்ம தான் எடுத்து சொல்லணும். ஆஃப்லைன்ல இருக்கவங்கிட்ட அவங்க சொல்லிக்குவாங்க, ஆன்லைன்ல இருக்கவங்கிட்ட அது நம்ம தான் பார்த்தீங்கன்னா அரசியல் படுத்தணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கீழே வந்து வினோத்னு ஒரு ஐடி ஒருத்தர் இருக்காருன்னு ஏன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம், ஓகேவா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி ரிட்டர்னர்ல தான் இருப்பாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தளபதி வரும்போது அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேர்ல போகலாம், புரியுதா. இப்ப நம்ம சொல்ற அந்த வழிபடத்துல அந்த இது என்ன சொல்றாங்க அந்த நெறிமுறையில தான் பார்த்தீங்கன்னா அவர் அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னதான் எக்ஸைட்மெண்ட்டா இருந்தாலும் தளபதிக்கு அவர் பாதிப்பு வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து தளபதிக்கும் சரி கட்சிக்கும் சரி அவருக்கும் சரி யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவா இருக்கும், ஓகேவா. அது வந்து அவர் பார்த்துட்டு வராது. ஸோ அந்த மாதிரிதான் அது நம்ம தான் அது போக போக கொண்டு போகணும். இப்போ நம்ம புகழ் கொடுக்கறனாப்புல என்னதான் இருந்தாலும் அங்கே போன உடனே அது மாறிடும்னா அது வந்து எக்ஸைட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் அது, ஓகேவா. இதே இடத்துல நான் என்ன சொல்றது நான் இருந்தாலும் நீங்க இல்ல ப்ரோ, இல்ல இருந்தாலும் இல்ல விஜயர்னே சொன்னது என்னன்னா, அப்படியே ஏதாவது வர்றதா இருந்தா முன்னாடி வந்துட்டு தான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ட்ரெயின்லயோ இதுலயோ வந்துருங்க. பைக்ல வரும்போதெல்லாம் தான் மென்ஷனே பண்ணியிருப்பாங்க, பார்த்து வாங்கன்னு. சென்னையெல்லாம் பார்த்தா நார்மல் இந்த பீக் ஹவர்ஸ்லயே வந்துட்டு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், புரியுதா. அதுவும் மாநாடு அந்த டைம்ல வந்துட்டு எல்லாம் தான் போயிருந்தானுங்க. அந்த டைம்ல டூ வீலர்லாம் கூட அதை வந்துட்டு அந்த ஏரியால கூட அதை சொல்லியிருந்தாங்க, அது வந்துட்டு பசங்களுக்கு ஆக்சிடென்ட் சொல்ற ஏரியா ஒரு தான் அதுன்னு. இல்ல நான் பசங்களுக்கு சொல்ற ஒரு பெஸ்ட் என்ன சொல்றது ஒரு இது என்ன தெரியுமா அட்வைஸ் என்ன தெரியுமா அட்வைஸ்ல ஒரு எனக்கு தெரிஞ்சு அதாவது தளபதியை பார்க்கணும், கிட்டத்துல இருந்து பார்க்கணும், போட்டோ எடுத்து இது பண்ணணும்னா களப்பணி இருக்கு, ஓகேவா. அந்த மாவட்ட நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க முறையா போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு நீங்க வந்து அதுக்கான ஒரு பணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான இந்த தனித்தனியா இதெல்லாம் நடக்கும், ஓகேங்களா. அதாவது பாத்தீங்கன்னா அதான் சொல்றேன் அவங்களுக்கான அந்த கிளாஸஸ் தனியா நடக்கும், அவங்களுக்கான டிஸ்கஸ் எல்லாமே நடக்கும். இது இல்லாத அந்தந்த வார்டு பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் ஜனங்களை பார்க்குற இதுவா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் கூட வந்து அதான் களப்பணியாட்டுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரே யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவரு நேரில் பார்க்கக்கூடியது இருக்கும். ஸோ அப்படிதான் இன்னைக்கு எல்லாருமே அன்னைக்கு அங்கே 8000 பேர் உட்காந்துருந்தவங்கள உள்ளார யாரு எல்லாருமே அங்கே களப்பணியில் உட்காந்தவங்க தான், ஓகேவா. இது புதுசாக வந்தவங்களுக்குலாம் இன்னும் கொடுத்துட முடியாது, அது கொடுக்கவும் மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. ஸோ அதனால அப்படி ரொம்ப இதுவாக இருக்கு என்ன சொல்றது தளபதி தான் ப்ரைமரி, இது ஜாபு எல்லாமே செகண்டரி அந்த மாதிரி தாட்டு இல்லை தளபதியை பார்த்தா போதும் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நீங்கள் களப்பணியில் கலந்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து
ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நேற்று வரைக்கும் ஆன்லைன்ல இருந்துட்டு ஒரு ஐடி கூட பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இப்போ இவங்க கிட்டே கூட போயிட்டு என்ன சொல்றது, இங்க பவுன்சர்ஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. நாங்க போயிட்டு ஐயோ கிட்ட விடுங்க அது இதுலாம். ஒரு பையன் கூட வந்து கேட்டுட்டு இருந்தான் பாத்தியா வந்து, ஆனா இது அனுப்புங்க நான் உள்ளார விடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அங்க நடக்கிற அந்த மீட்டிங்கே வேற. ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தாரு, பூத் கமிட்டி கருத்தரங்க அதான் மீட்டிங் வந்து இருப்பாங்க. ஸோ அதுக்காகன்னு சொல்லிட்டு அதுக்கான அந்த என்ன சொல்றது, வந்தவங்க வந்து அந்த ஒர்க் ஷாப்காக வந்திருந்தாங்க. ஓகேவா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அந்த டெசிக்னேட்டட் பர்சனோ யார் யார் அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு, யார் யாருக்கான தேவை இருக்கோ அவங்கள மட்டும்தான் அதை அலோவ் பண்ணுவாங்கன்னீங்க. ஸோ அது அந்த பசங்களுக்காகவும் புரிதல் இருந்திருக்கணும், அது எல்லாருக்கும் அந்த இருக்கணும். இது மட்டும் கிடையாது, இனிமே தனித்தனியா பார்த்தீங்கன்னா நிறையா மீட்டிங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இல்லாத பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் வரும்போது கூட நீங்க வந்து அந்த கலப்பணியில அந்த இதுல இருந்தாதான் பார்த்தீங்கன்னா நீங்க, ஏன்னா நீங்க ட்ரஸ்டபுளா இருந்தாதான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம இதா போக முடியும். ஓகேங்களா, ஏன்னா ஃபேக்கா ஊபி கூட தான் பார்த்தீங்கன்னா கிட்ட இது பண்ணி போகலாம். நாளைக்கே பார்த்தீங்கன்னா வேணும்னே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கா இல்லை, உண்மையாலுமே ஒரு செயின் அடிக்கிற ஒரு ஊபி ஒருத்தன் உட்காந்துங்களா, அவன் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து அவனுங்க ஆளுங்களே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவானுங்க. பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காரு விஜய் கூட சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும். அதுக்காக தான் சொல்லுவாங்க. சொல்ல லட்சம் இதுக்கப்புறம் தான் இதான் இன்னும் உஷாரா இருக்கணும். பார்ப்போம், நிறைய நடக்கும் நீ சொன்ன மாதிரி தான். ஆனா நெக்ஸ்ட் டைம் அவனுக்காவது மரத்துல ஏறி குதிக்கணும்னா 4 பவுன்சர் இருப்பான். இல்லைங்க அதை விட்டுடுங்க நம்ம ஒரு அதை விட்டுடுங்க. அந்த தம்பியும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இதுவா என்ன ஒரு மனசு ஒரு இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளால முடியும்ன்ற அந்த மைண்ட்ல தோணுச்சுன்னா நம்மளே எதை பண்ணாலும் இப்ப ஏன் உங்களுக்கு நீங்களே பண்ணாலும் பண்ணிருக்கீங்க. ஆனா இல்ல இல்ல கவுந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் நீங்க குதிப்பீங்க, தளபதியே பாப்பாரு யாரா இது முரட்டால ஓடிட்டு இருக்க. அதான் இல்ல அதை விடுங்க. மேட்டர் என்னன்னா அந்த அந்த ஸ்பேஸ் கொடுக்க கூடாது, புரியுது? உண்மைதான். ஃபர்ஸ்ட் டேவே நின்று இருக்கணும்ன்றதான். இல்லடா, யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு கூட்டம். ஓகேவா, இது வந்து யாரையுமே தவறு சொல்ல முடியாது. அதான் சொல்றேனே, கோயம்புத்தூர் வரலாற்றுல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, இல்ல இருங்க, இவ்வளவு பேசுறோமே கேரவனை சுத்தியே யாருமே ஆள் விடலன்னு எடுத்துப்போம். சும்மா சொல்றேன், பவுன்சர்ஸ் எல்லாம் சுத்தி இருந்தாங்கன்னு எல்லாம் என்னத்தம்மா கேட்டிருப்பாங்க, விஜய் என்ன தேரை கூட தொடுவாங்க. அதான் அந்த மாதிரி ரொம்ப பேசியிருப்பானுங்க, புரியுதா? அதான் விஜய் வந்துட்டு எல்லாருக்கும் அதான் டச்சபிளா இருக்கணும்னு பண்ணிருக்காரு. ஆனா நம்பாளுங்க தான் வெறி கொண்டு அதான் இந்த வடிவேலு போகும்போது எனக்கு அவரு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் என்ன பெரிய ஒரு வருத்தம், கண்ட சொறி நாயங்கள்லாம் யூடியூப்ல உட்காந்து தளபதி அவனை பார்த்தது கூட இல்லை. நீங்க அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி வந்து நெகட்டிவாகவும் பார்த்தா அவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு பட்டம் ஒண்ணு எடுத்துட்டு வந்துடுறானுங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நெகட்டிவா பேசிக்கிட்டு, யாரா நீ, நானும் இதுல தாங்க இருந்தேன், நானும் இத்தனை வருஷமா இருக்கேங்க, மீடியால இருக்கேன், அதுல இருக்கேன், இதுல இருக்கேன்றானுங்க. எனக்கு அவனை முகரை முழுசா கூட பார்த்தல நீங்க, ஆனா வரானுங்க நெகட்டிவா பேசுறானுங்க. இல்ல ப்ரோ, என்ன கேட்டா யூடியூப்ல டம்மி மொக்க சேனல்ஸ் காசுக்கு மாரடிக்கிறவன் அதிக பேர் இருப்பான், டாபிக் இல்லாம இருக்கும். விஜய் வேற எப்ப பார்த்தாலும் ட்ரெண்டிங் டாபிக்கா இருக்கிறனால சில பேர் அட்டென்ஷனுக்காக விஜய் திட்டுவான். அப்புறம் டிஎம்கே ஆளுங்க சேனலே விலக்கி வாங்கி திட்டுவானுங்க, புரியுதா? இவெல்லாம் யாருன்னு கூட தெரியாது. ஆனா எனக்கு சில பேர்லாம் பார்ப்பேன், ஒரு சேரு போட்டுன்னு பக்கத்துல உட்காந்து கேள்வி கேட்ட மாட்டே, நான் உனக்குதான் நீ உன்னை பார்த்ததும் இல்ல. சரி, இப்ப விக்னேஷ் இப்ப கீழே ஏதாவது ஒன்று போடுவாங்கல்ல, இவ ஏதாவது ஏன் இந்த தந்தி டிவி, சன் நியூஸ் எல்லாத்துலயும் ஒரு டிபேட் போனா கூட இவங்க இந்த கட்சியோடைய மெம்பரு இல்ல வந்துட்டு அதான் இவங்க ஒரு பத்திரிகையாளர் ஏதாவது போடுவாங்க. இவனு யாருன்னே தெரியாது. அதான் இல்ல யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, யாருன்னே தெரியாது. நான் எந்த முனகட்டில உட்காந்து பீடி புஷ்ணு தெரியாது, வந்து விஜய் போட்டு திட்டுன்னு இருக்கும். அது ஒண்ணுதான் டென்ஷன் ஆகும். அதனால தான் நான் தலைப்பாடா வச்சுப்பேன், நம்ம சைடு யூடியூப்ல செம ஸ்ட்ராங் ஆகணும். இங்க ட்விட்டர்லாம் ஒரு தான் இந்த வடச்சன நம்மளாச்சும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்ன்ற
அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கலாட்டா சேனல் ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கிட்டான், தெரியுமா தெரியாதா? அதான் இல்ல 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 ப்ரோ, அததான் சொல்றேன். இப்ப ஏன் நானு நீங்க வேற யாராவது இங்க இருக்கிற எந்த டிவிகே மெம்பராவது சேனல் ஓபன் பண்ணாலும் அது இருந்தாலும் அது டிவிகே சேனல்ல தான் இருக்கும். கூட டிவிகே சேனல் டிவைட் பண்ணி மாசம்லாம் காட்டலாம், எல்லாம் இது பண்ணலாம். ஆனா அவனுங்க பண்ற டெக்னிக் என்ன தெரியுமா? அதாவது நான் ஒரு இப்ப காமன் காமன் மேர் மாதிரி காட்டிப்பான். நான் எனக்கு அதான் டென்ஷன் விட்றா, ஆகும். கண்ணியமா புரியுதா? இருக்கிற பேசுறேன், கண்ணியமா ஆளுங்களாம் பேசுறேன். அப்படிதான் பண்ணுவானுங்க. நானே கொஞ்சம் இதாதான் பேசுறேன், பாத்துக்கோங்க. இதுல கண்ணியம் தானங்க. அதான் நீங்க வேணாம் ஏச்சக்கல வேணாம் சொரு வேணாம். நாயின்னு நாய் சொல்றீங்க, நான் வெறும் நாய் நாய் தானே கோச்சுங்கடா, சொன்னேன். நாய் கோச்சுங்கடா போடுறோம். இல்ல அது நாய் கூட கூட பிஸ்கட் பிஸ்கெட் போட போடுற நன்றியோட நன்றியோட. இருக்கும். இத்தனை பேர் ஓட்டு போட்டு இதுவாக்கி இருக்காங்க, இவ்வளவு தப்பு பண்ணுறாங்க, அது கண்ணுக்கு தெரியும். சரி, நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன். இந்த சன் டிவி, சன் உதயா, சன் ஜெமினி, அப்புறம் இன்னொன்னு இருக்குமே, சன் கிரண் டிவி. 32 சேனல் இல்ல இல்ல முரசொலி. இல்லடா, இந்த சன் டிவி கலைஞர். மட்டும் ஓகேவா? இல்லப்பா, அதெல்லாம் விட்டுருங்க. கலைஞர் எல்லாம் பாத்தீங்கன்னா தனி சேனல்னு வைங்க, ஓ, சேனல். ஆல் லாங்குவேஜ் சொல்றீங்களா? இந்தியா ஆஹா, ஃபுல்லா? இல்ல நான் வந்து அந்த சன் சிம்பிள் போட்டது மட்டும் சொல்றேன், ஓகேவா? சன் பிராண்ட் So, அந்த மாதிரி தான். வந்து இனிமே அந்த கலாட்டா வந்து சன் கலாட்டான்னு வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரீசெண்டா அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கமிட்டி அந்த மாநாட்டிலே பாத்தீங்கன்னா அந்த எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு வேலை பார்க்கணுமோ பார்த்தாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, தளபதி நடந்து வராருங்க, அது ஃபுட்டேஜே நல்லா இருக்குங்க, ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏரோ மார்க்க போட்டு கெடுத்து விட்டாங்க. டேய், அது ஏன்டா ஏரோ மார்க் எல்லாம் போட்டீங்க? அவர் நார்மலா தான்டா நடந்து வர்றாரு. இல்ல கலாட்டா என்ன கலாட்டா பண்ணாலும் கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பசங்க கலாட்டா அப்புறம் பண்ணுவானுங்க, சினியலகம் கவலைப்படாதீங்க. சினி ஆனா இல்ல 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 ப்ரோ, இப்ப உங்களுக்காவது இப்ப ஒரு சேனல் பேர் சொல்றீங்க, எல்லாருக்கும் தெரியுதுல. இப்ப தளபதி அது எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த கலாட்டா சினி உலகம் எல்லாம் தெரியுது. சினி உலகம் எல்லாம் ஒரு சேனலே இல்ல, ஆனா அது அது தெரியுது. கேராஜன் சேனல் யூடியூப் சொல்லு. பொறுத்த வரைக்கும் இல்ல யூடியூப் பொறுத்த வரைக்கும் எவனே தெரியாது. என்ன சேனல், என்ன மேட்ச், எங்கிருந்து வந்தானு கூட தெரியாது. ஆனா வருவானுங்க, எனக்கு அதான் டென்ஷன் ஆகும். எவனே தெரியாதான் வந்து உட்காந்து பாப்போம். பேசிட்டே இருப்பான் தளபதியை பத்தி. இல்ல இதுல ஹைலைட் பாத்திர கூட என்னன்னா, மாட்டான் அவனை. இல்ல அந்த யூடியூப் சேனல் ஆஃப் பண்ணா அந்த நாய்க்கு தான் வீட்டுல சோறு இருக்காது. நாய்க்கு வந்துட்டு எல்லாம் அதான் பேசாரா? இல்ல புது இல்ல ப்ரோ, அரங்கத்துல கண்ணியமா பேசுறேன். ஆமா ஆமா நாய் வந்துட்டு டேய், வீட்டுல என்ன போட்டு கடிக்கும். அதான் இல்ல நான் என்ன இல்லடா, நாயே நான் கோவம் வந்து கிளம்புறேன்டா, நான் கடிக்கும், என்ன கிளம்புறேன்டா. கம்பேர் பண்றியான்னு. சரி இருங்க. அதான் இது வந்துட்டு இப்படி ஒரு போகுது இல்ல. ஆனா நம்ம சைட்ல தெரியல இது எப்படி டெவலப் பண்ணி இது பண்ண போறாங்க. ஆனா இவனுக்கு என்ன பர்சனலா வேலைக்கு ஆகுது, அது வேற விஷயம். ஆமா. பார்ப்போம். அதிகமா யூடியூப்லயும் ஒரு இன்வால்மெண்ட் காட்டணும்னு சொல்றேன். ஆனா யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா டக்குன்னு ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப எப்படி ட்விட்டர்ல அம்தனா ஸ்பேஸ் வந்துடும், தட்னா குவாட் வந்துடும், புரியுதா? ஜாலியா தான் எல்லாம் பட்டு பட்டுன்னு பண்றதுனால இது இல்லை. யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ தான் இதை வந்துட்டு ஒரு ஒரு பேசி அப்லோட் பண்ணோம். அதான் அதுக்கு ஒரு எடிட் தம்ப்நெயில் இது பண்ணணும், அட்ராக்ஷன் இது மாதிரி வைக்கிறது ஒரு பாட்டு கரெக்டா போடணும், அதான். காப்பிரைட் இல்ல இல்லாத இல்ல சாங் போடணும். இல்ல எனக்கு இல்ல எனக்கு கேட்டா இல்ல நல்ல கண்டென்ட் இருந்தா அந்த எடிட்லாம் தேவையில்லை, நார்மலா பேசினாலே ஆமா போதும். ஆனா ஆமா அதுக்கே டிலே ஆகுது, புரியுதா? ஆனா அதான் யூடியூப்ல பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆமா ஆனா அதிக பேரு பாக்குறதே யூடியூப் தான் முதல்ல, அது ஆமா. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா தெரியல தெரியல, விக்னேஷ் ப்ரோ மட்டும் தான் யூடியூப் பாக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு சில சில நேரத்துல ஒரு சில சேனல்லாம் எடுத்துன்னு வந்து சொல்லுவாரு, நம்மளும் யூடியூப்ல இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், ஆனா இவனுங்கெல்லாம் எங்க இருந்து வரானுன்னு. அதான் ஏன் குரூப்லயே வந்துட்டு அதான் அப்பதான் தெரியும். இந்த நான் தெரியல, மோஸ்ட்லி பாக்குறதெல்லாம் ஃபேஸ்புக்கும் அந்த இல்ல மாதிரி தான். நான் மோஸ்ட்லி பாக்குறதெல்லாம் குக்கிங் சேனல், வில்லேஜ் வீலாக்ஸ். இல்ல உங்களை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி எனக்கு தெரியும்னா அன்னைக்குதான் பார்த்தேன்னு. இவரு இவரு போய் ஒரு பொலிட்டிக்கல் இது அடிக்ஷன், இந்த பொலிட்டிக்கல் கேக்குதா? அடிக்ஷன் ஃபுல்லாதான் இவரு. கேக்குது. கேக்குதா? கேக்குது ப்ரோ. இல்ல அவனுக்கு தான் கட் ஒரு ஆயிடுச்சுன்னு நிமிஷம். நினைக்கிறேன். பக்கா சொல்லுங்க. கேக்குது. இருக்கடா, ஷாமுக்குலாம் வந்தான், நம்ம வாசம் கூட கீழே இருக்காப்ல. அவர் ரெக்வஸ்ட் காட்டுதா?
இந்த மாதிரி அரசியல் பேசுறதுக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்டுறலாம். ஆனா கிளப் ஹவுஸ் எல்லாம் அது அது நான் எதுக்காக முதல்ல இருக்குதுன்னு தெரியும். அரசியல் பேசுனதே அங்கதான்டா 2009ல. ஆனா சாரி ஆனா 19ல. இத ஒரு நிமிஷம். ஆனா விக்னேஸ்வரர் சொல்லும் போது நான் நம்பவே இல்லை. ஏன்னா கிளப் ஹவுஸ் நானும் யூஸ் பண்ணிருக்கேன். கிளப் ஹவுஸ்னாலே என்னன்னு கீழே இருக்கிற எல்லாருக்கும் இல்லடா தெரியும். 19ல இல்லடா 2019ல அரசியல் பழக்கம்னு ஒரு இது ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அங்கதான் நாம் தமிழ் இருக்கும். இவங்களுக்கும் யாரு ஊபிங்களுக்கும் காரசாரமா ஓடிட்டு இருக்கணும். ஐயா அங்க போனா நிறைய அந்த டீட்டெயில்லாம் இல்ல இல்லங்க இல்ல தெளிவா சொல்லுங்க. நீங்க நாம் தமிழருக்கு பாண்டிங் போட்டிருந்தீங்க. இல்லப்பா நான் ஒரு கிளப் ஹவுஸ் இனிஷியலாவே நல்லா தாண்டா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க ஸ்பேஸ் வரவும் இல்லடா இல்ல அது கிடையாது. நீ லாக்டவுன்ல கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணிருக்கிய, அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். அதான் இல்லடா நீ தேர்ந்தெடுத்த பாதை எந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒண்ணும் பண்ணல. ஓ இல்ல என்ன கொத்துறவர் பத்தி அதான் நீ செலக்ட் பண்ண நான் இருந்த குரூப்பே பாத்தீங்கன்னா அரசியல் பழகம்னு ஒரு குரூப் ஒண்ணு. அதை விட்டா இல்ல ப்ரோ இளமரன் குரூப்ல இருந்தோம். இல்லடா இளமரன் செல்லக்கண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நான் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தேன். அந்த ஆளு எப்பப்பெல்லாம் கிளப் ஹவுஸ்ல போய் ஏடிங்க கிட்ட பேசுறானே எனக்கு நோட்டிபிகேஷன் வரும். போனா அங்க அவனை கத்தின்னு கிடப்பான. அந்த டைம்ல இது ஜாக்மேட்டந்திரம் ப்ரமோஷன்ஸுமே அதுலதான் பண்ண கிளப் ஹவுஸ்ல பண்ணானுங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த டைம் அதுல எல்லாம் இருக்கும். மூவிஸ் ரிலேட்டடா நிறைய இது இந்த ஸ்பேஸ் ரன் பண்ற மாதிரி ரன் ஆயிட்டு இருக்கும். நீ சொல்றது அப்புறம் லேட்டஸ்டா மாறிச்சு. 22ல 23லயே மாறிச்சு அது. அலெக்சாண்டர் நீங்க பாக்குற பார்வையில தப்பு இருக்குங்க. ப்ரோ அம்மா இது பண்ணீங்கன்னாதான் இது எப்படிதான் ஆகுது. இல்ல இன்ஸ்டாகிராம்ல இல்ல இல்ல ப்ரோ அதெல்லாம் தேவையில்ல. ஏன் இந்த அஸ்வினே தூவோமே நீ இவன் இன்ஸ்டாகிராம் ஹோம் பேஜ் எப்படி இருக்கும் கேட்டாதான் உடனே சொல்லுவாரு விக்னேஷ் ப்ரோ இவன் தேர்ந்தெடுத்த பாதை அதெல்லாம் இல்ல. ஆல்காரிதமே அப்படிதான். விஜய் அது வரும். அதை விட ட்ரோல்ஸ் வரும். அவ்வளவுதான். இல்ல எந்த மாதிரிதான் மேக்ஸிமம் இருக்கும். இல்ல சர்ச் பேஜ் ஓபன் பண்ணாலே எனக்கு முருகர் போட்டோ மட்டும் தான் இருக்கும். இல்ல அந்த முருகர் போட்டோலாம் இல்ல அந்த முருகர் போட்டோலாம் இல்ல அன்னைக்கு நான் இவரு சினி படம் படம்லாம் போறோம்ல கார்ல இவரு போனை வாங்கி நான் செக் பண்ணேன் இன்ஸ்டாகிராம் அந்த ஹோம் பேஜ். எவ்வளவு முருகர் போட்டோ தெரியுமா? நானே ஏதாவது பக்தியில தெளிச்சிட்டேன். அந்த மாதிரி ஏதான் இவரு சொல்ற போட்டோ எல்லாம் நான் பார்த்தேன். அது மெயின் அடிடா. இன்னும் பேக்கப் எடின்னு ஒண்ணு இருக்கும். அதான் இல்லங்க பார்க்கிங் காசு கோவிந்தா. சரி ட்ரெய்லர் பாத்தீங்களா? நெக்ஸ்ட் லெவல் பார்த்தேன். கில்லி ரெஃபரன்ஸ் ஒன்னு இருந்தது. கடைசில சாங் பாத்தீங்களா? இவனோட யாரு தெரியும் அது ஜிவிஎம் கலகரம் வரும். யாரு ஆனா ஒரு இல்ல அது சந்தானம் பேய் படம் வருது. அது டிடி நெக்ஸ்ட் பார்ட் 4 நினைக்கிறேன். மார்ச் மே 16 வருது. ஆனா ப்ரோ இல்ல ட்ரைலரே புதுசா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இப்ப இது எப்படி தெரியுமா? அதான் இப்ப லியோ பாக்குறேன்னு எடுத்துப்போம். லியோ படத்தோல்ல இப்ப நம்ம 2 பேரும் உள்ள போன்ட்டா எப்படி இருக்கும்? அதாவது அங்க இருக்கிற கேரக்டர் அப்படியேதான் இருக்கும். விஜய் கிடையாது. விஜய்ன்றது பார்த்திபன் லியோ தான். புரியுதா? அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து வச்சிருக்கான். ஆளுங்களை மாட்டின மாதிரி. சந்தானம் மூவி ரிவ்யூவர் ஆட்டுக்கு ப்ரோ இந்த படத்துல. அதான் இல்ல அங்க ஒரு படம் ஓடுது. அந்த படத்துல போய் சந்தானமும் மொட்டராஜனும் மாட்டிக்கிற மாதிரி காமெடியா கொண்டு போயிருக்கான். புதுசாதான் இருக்குதுல்ல பாப்போம். செட் ஆனா இல்ல லியோக்குள்ளார போறது சொன்னீங்க. லியோ மன்சூர் இல்ல மன்சூர் அலினா தூக்கு கைதி ப்ரோ. செத்து போயிடுவீங்க படம் முடியும் போது. ஒரு ஃபேக்கா ஒரு கதை சொல்றாங்கல்ல. என்ன கேட்டா சேஃப் பிளே எதுன்னு கேட்டா லியோல பையன் கேரக்டர் எடுத்துக்கங்க. சேஃப் பிளேவா இருக்கும். அப்பா கிட்ட அடி வாங்கணும். வேற என்ன கேரக்டர்? ஆமா அப்பா கிட்ட இல்லடா ஜிவிஎம் கேரக்டரா பெருசா எது சொன்னாலும் இல்ல ஆனா விஜய்க்கு ஆப்பு வைப்பீங்க. அதான் துப்பாக்கி ஒண்ணும் கிடையாதுடா. பார்த்திபன் எது சொன்னாலும் ஆமா பார்த்திபன் எடுக்கலாம் அப்படித்தான். பெருசா யோசிக்கிற வேலை இருக்குது.
ஆனா ப்ரோ எனக்கு அந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ள போகணும் ப்ரோ. ஆனா அது சொன்னா திட்டுவாங்க. சரி குரு ப்ரோ என்ன பண்றீங்க? சும்மாதான் ப்ரோ உட்காந்துருக்கேன். ஏன் வாழ்க்கை செழிப்பாகுது போல வாய்ஸ்ல தெரியுது. இல்ல ப்ரோ. ப்ரோ அதான் நாளைக்கு இல்ல அதான் நாளைக்கு காலைல 9 மணிக்கு ரெட்ரோ டிக்கெட் போட்டிருக்கேன். FDFS. ரெட்ரோக்கு தான் நண்பருக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு அந்த சைடுல ஒரு பெரிய நண்பர் இருக்காரு. அவர் தான் 2-3 வாட்டி பண்ணே எடுக்கவே இல்லை. அதான் ரெட்ரோ போகலாமா இல்ல இல்ல வேணாம்? இல்ல அதை விடுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இல்ல டிக்கெட்டை போட்டேன், அதுக்கப்புறம் தான் அண்ணா நகர் பிவிஆர் இது வந்துட்டு போட்டேன். அதான் டிஎல்ல வந்துட்டு இல்ல குரு ப்ரோ டிஎல்ல போட்டேன். அது அதான் இந்த நம்ம கியூஆர் கோடு போடுவோம்ல, அது வந்துட்டு அதான் படம் போறேன்னு எனக்கு 2 பேரும் டிஎம் பண்றானுங்க விஜய் ஃபேன்ஸ். ப்ரோ எதுக்கு ப்ரோ இது? ஏன் ப்ரோ லைஃப் தொலைச்சிட்டு என்னடா வேணும் உங்களுக்கு தான்? ஏன்டா ஒரு படம் போறதுதான் இப்படி பண்றீங்க? இதுல கமெண்ட்ல வேற ஒருத்தன் வந்தான், ப்ரோ என்ன ப்ரோ இல்ல அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேக்குறான். டேய் நான் கங்குவாக்கே போனேன்டா. இல்ல ஒரே நிமிஷம். அதான் இல்ல ஒரே நிமிஷம். படம் நாளைக்கு தான் போறது. நாளைக்கு ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகுது. படம் வெற்றி அடைய ஹிட் பாட்டு தெரியும். இருப்பா. படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஆமா ஆமா நல்லா இருந்தா கண்டிப்பா இல்ல படம் பெரிய hit நல்லா ஆகும். இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கலாம். ஆமா இல்ல ப்ரோ அதனால தானே ப்ரோ டிக்கெட் போட்டுருக்கோம். என்ன இழிச்சா மாதிரி இதான் இது எப்படி மாதிரி இது நாட்டுலதான் காசு என்ன மரத்திலே காய்க்குது. பார்க்கிங் இல்ல ப்ரோ முதல்ல இல்ல எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் படம் பிடிக்கும். அது விக்னேஷ் ப்ரோக்கே தெரியும். ஏன்னா பேட்ட செகண்டா பிடிக்கும்னு ஒரு டைம் காலில் சொல்லிட்டேன். விக்னேஷ் ப்ரோ எதே வகார் அன்னைக்கு கூட்டு வச்சதான் இழுத்து போட்டு ஒரு இது போதான் ஒரு எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் படத்தங்கள்லயே ரொம்ப பிடிச்சது வந்து மகான் பிடிக்கும். அதை தவிர்த்து மகான் சூப்பரா ஒன்னு அது பாதிதான் பிடிக்கும். ஏன்னா அந்த அசால்ட் ப்ரோ ஜெகர் தாண்டா பார்ட் 1 சூப்பர் ப்ரோ. அதான் அது போய் பாதின்றீங்க. அசால்ட் செய்து கேரக்டரா வீணாக்கிடுவானுங்க. ஓகேவா? அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி போவாங்க. எனக்கு பிடிக்காது. ஏன்னா அதுல விஜய் சேது அதுதான் ப்ரோ ஜாலி ஆக்குமார் இல்ல அது இதா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இறைவெல்லாம் கல்ட்டு எனக்குலாம் ரொம்ப அந்த படம் இறைவன். ஆனா ஃபிளாப் ஆச்சு படம். ஆனா நல்ல படம் இல்ல. பிடிக்கும்ன்றதுக்கும் ஃபிளாப் பண்றதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இல்ல ரொம்ப பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்க ஃபிளாப் ஆகணும். அது ஓகே தான். ஆமா ஆமா. ஆனா எனக்கு இல்ல ஒரு இவன் நடுவுல ஜிகர் அந்த ஜெகமே தந்தர் எடுத்து டம்மி ஆயிட்டான். இவன் டம்மின்னு நினைச்சிட்டேன். மகானு கொடுத்தான் ப்ரோ வேற மாதிரி. மகான்லாம் தியேட்டர்ல விட்டுருந்தா சூப்பரா. மகான்ல இபிஎஸ் அப்படியே மிங்கிள் பண்ணி ஒரு கேரக்டர் 2016 கொண்டு வந்திருப்பான் பாரு. அவரு சிஎம் அவர் மாதிரியும் அந்த முத்துக்குமார் கேரக்டர் பயங்கரமா எழுதியிருப்பான்டா. அது வந்து அவரை பத்தி தான் எழுதுனான்னு தெரியாது இல்லையா கார்த்திக் சுப்ராஜ். செம்ம டேலண்ட். இல்ல இதுல நடுவுல இல்ல ஒரு நிமிஷம் குரு ப்ரோ ஜிகர் தான் டபுள் எக்ஸ் பாத நல்லா இருக்குதுன்னு சொன்ன இவர்கிட்ட இவரு அதான் எடு என்ன நல்லா இல்லடா எனக்கே பிடிக்கும்டா. இல்ல டபுள் எக்ஸ் எனக்கே பிடிக்கும்டா. ஆனா அது பாக்குறது இல்ல ப்ரோ இல்ல எனக்கே அது இப்பயும் சொல்றேன். அது எல்லாருக்கான படமும் கிடையாது. ஏன்னு அவன் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு கல்ட் கிளாசிக் அந்த மாதிரி ஒரு இதுக்காக ஒரு எமோஷனுக்காக எடுக்கிறானுங்க. அது எல்லாருக்கும் அந்த எமோஷன் செட் ஆகாம ஆகாது. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை வந்து வாசல் நிக்கணும்னு வைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி வந்து நிற்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவாரு. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த யானை வந்து எங்க அப்பாவை மிதிச்சு சாவடிச்சிருக்கேன். யாரு அந்த லாரன்ஸ் அவங்க அப்பாவை மிதிச்சு சாவடிச்சிருக்கோம். அந்த அதிர்ச்சியில வந்து அவங்க சித்தப்பாவை யாரோ பாத்தீங்கன்னா இதாகிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த யானை வந்து நிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அந்த யானை அழுவுது. அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஸோ அவரு இறந்துருவாருன்னு அவர் இறந்து அவர் வந்து அடக்கம் பண்றது. இந்த சீன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் போகும். இதே மற்ற டைரக்டரா இருந்ததுதான் அதை ட்ரிம் பண்ணி தூக்கி போட்டிருப்பானுங்க. ஓகேவா? ஆனா அந்த வந்து ஒரு சீனா ஒண்ணு வச்சு அதை வந்து ஒரு எமோஷனா ஒண்ணு வச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா இது அதாவது படம் பார்த்த உடனே பரபரப்புன்னு போகணுன்றவங்களுக்கு தான் அந்த படம் செட் ஆகுது. ஓகேவா? அது ஒரு படம். ஓகேவா? இங்க படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம். இல்ல நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து பார்த்தா ஜிகிர்தாண்டா டபுள் எக்ஸ்ல இருக்கிற மாதிரி எந்த படத்துலயும் பொலிட்டிக்கலாவே இருக்காது. அந்த படம் பொலிட்டிக்கலா தான் மூவ் ஆகும். ஃபுல்லா அரசியல் தான் இது பண்ணுவானுங்க. கிளைமேக்ஸ் பார்த்தா ஆமா அதான் உண்மை. ஐடியாலஜி கேவலமானவங்க. ஓகேவா? அதுல தேவையில்லாத பார்த்தனா
அதாவது அவன் டூயல் பர்பஸாவும் யூஸ் பண்ணுவான். அதாவது எப்படின்னா, இப்ப அந்த லேடி கேரக்டர் அந்த இவங்க இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்கன்னு வைங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அது பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த இவரு ஒருத்தர் இன்னொரு ஆக்டர் ஒருத்தர் இருப்பார். ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆனவர். அந்த இதுல கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த பீச்ல கூட பாத்தீங்கன்னா வருவாரு. அதான் ஆழத்துக்கிட்ட இருக்கோம்னா அமைத்துக்கிட்டு வராங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பேர் கூட மறந்து போய் செங்டான் சாக்குவா. ஸோ அவரை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் இருந்திருப்பாரு. ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து கட்டானியோ சத்தானியோ ஒருத்தன் இருப்பான், ஓகேவா? அவனை வந்து பாத்தீங்கன்னா வீரப்பன் சொல்லிட்டு, அதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆமா கேரக்டரை வீரப்பன் மட்டும் இது எடுத்து வச்சு, அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு கேவலமான ஒரு அஜெண்டா அந்த மாதிரி ஒண்ணும் ஒரு இல்ல ப்ரோ. படைப்பறையை ஜெயிச்சிரு இல்லடா. அவன் மனசுக்குள்ள இருக்கிற வன்மத்தை கேட்கிறான். அதான் சொல்றேன். ஒரு படைப்பறையை ஜெயிச்சிடறதே தவிர ஒரு மனசுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வாந்தியே எடுத்து வைக்கிறதுன்ற அதுதான் அது கேவலமான ஒரு ஆனா இல்ல ஒரு எண்ட்லயே அது பாதிச்சது. ஏன்னு கேட்டா லாரன்ஸ் சாவறதும் ஒரு பொலிட்டிக்கலா மாதிரி தான் காட்டுவாங்க. படம் எண்ட்லயும் பார்த்தா வந்துட்டு ஆட்சி மாறும். அந்த லாரன்ஸோட அந்த டேப் எடுத்து இது போட்டு அந்த ஆட்சி மாற்றத்துக்கு காரணமே இதுதான்ற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அதுக்கடுத்துதான் வந்துட்டு சேது பிறகுற மாதிரி அந்த பாட்டோனோட கனெக்ட் பண்ணி படத்தை முடிச்சிருவான். ஆனா எனக்கு கேட்டா அது பரவாயில்ல. அவன் எடுத்ததுல மொக்க படம்னா ஜெகமே தந்திரம் மட்டும் தான். கேட்டா இது எதுவும் எல்லாம் நல்ல படம் தான் கேட்டேன். மேக்ஸிமம் மெர்க்குரின்னு ஒரு படம் இருக்கு, அதை நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ மெர்க்குரி நான் பார்த்திருக்கேன்டா. அது இது அவங்களுக்கு 6 பேரும் என்னமோ கண்ணு தெரியாதவங்க, சாரி காது கேட்காதவங்க, டெஃபன் டம்முன்னு நினைக்கிறேன். அவங்க போய் மாட்டிக்குவாங்க. அவங்க எல்லாம் ஒரு கண்ணு தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரு பிரபுதேவா வந்து பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் ஒரு மெர்க்குரி ஃபேக்டரியில. ஓ, அதனாலதான் படம் பேர் மெர்க்குரிய. ஆமா, அது எதுவும் என்டர்டைன்மெண்ட் எல்லாம் போவாது. அது கொஞ்சம் இதுவா போகும். அந்த இந்து அந்த பிகில் படத்துல படம் முழுக்க பச்சை கலர்ல டோனுக்குனால தான் பார்க்கவே இல்லை நானு. அது அவன் படம்னே தெரியாது. இந்த படத்தெல்லாம் ஏன்டா எடுத்தானுங்கன்னு வந்துட்டேன். அந்த மெர்க்குரி படம் வந்து கேமராமேன் திருன்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஏமாத்தி எடுத்துட்டானுங்கடா. அந்த படம் பார்க்க நல்லா இருக்கும் போனா மயிறு இது படம். அண்ணா வண்டிங்களா? வணக்கம்ண்ணா. யாரு? கிங்க. வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. கிங்கா பெரிய கண்ணியம்ண்ணா. இல்ல அவரு இல்ல ப்ரோ, அவரு மாறிட்டாரு. கண்ணியமா தான் இருக்காரு. ஏன்னா நான் நோட் பண்ணேன் ரீசெண்ட் டேஸ்ல ஃப்ளோல கூட வார்த்தை விட மாட்டாரு. அதான் இப்பதான் வந்துட்டு இப்பதான் அந்த உதயநிதியில இருந்து வந்துட்டு உருப்பற்றிய ஒரு மனிதனாக அவர் மாறுகிறார். உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி. தெரியாதா? இல்ல உண்மையில விக்னேஷ் ப்ரோ ரிங்டோன் எனக்கு அது பிடிக்காது. நேர்ல பார்த்தா எனக்கு அந்த பாட்டு கூட விட்டுறா. எனக்கு இன்னும் ஓடி வருகிறோம் இல்ல எனக்கு அதுதான்டா ரொம்ப பிடிக்கும். உதயநிதி அப்படி ஐயா இன்ப ஐயா ப்ரோ. அதை விட இன்னொரு பாட்டு இருக்கு, எலெக்ஷன் கேஸ் பண்ணாங்களே, ஸ்டாலின் தான் வராரு. ஒரு டைம்ல அத வந்து மைண்ட்ல ஏத்தி விட்டு அதை திரும்ப திரும்ப எல்லா சேனல் யூடியூப் சேனல் எல்லாம் போட்டு இல்ல ப்ரோ உண்மையில இல்ல அந்த மைண்ட்ல ஏத்தனாதான் அந்த வேலையை பார்த்தானு. ஏன் தெரியுமா? அந்த டைம்ல இல்ல அந்த நல்லா ஞாபகம் இது. நான் வந்துட்டு எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறேன். தெரியல ஏதோ இந்த ஆனுவல் லீவ் நினைக்கிறேன், தெரியல அந்த மாதிரி லீவுன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் ப்ரோ எப்போ டிவி எடுத்தாலும் சீர்லாம் விடல, சீர்ல எங்க எடுத்தாலும் சரி அதான் ஸ்டாலின் வராரு. ஒரு கட்டத்துக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது 4% ஜெயிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி